ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேகாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி டேஸ்டியான சூப்பரான சிம்பிளான நெய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். ஸோ நான் இன்றைக்கி 1 டம்ளர் சீரக சம்பா அரிசியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஸோ நெய் சாதம் பண்ணுறதுக்கு நெய் ஃப்ளேவர் நம்மளுக்கு அதிகமாக இருக்கணும். எண்ணெய் கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு குக்கரில் எல்லா பொருட்களையும் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பற்ற வச்சுக்கலாம் அடுப்பை. பிரியாணி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இலை, 3 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினாவையும் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ நெய் சாதத்துக்கு இஞ்சி ஃப்ளேவர் கம்மியாக இருக்கணும், பூண்டு ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அதுக்கு தகுந்தாப்பில் நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். காரத்துக்காக 5 பச்சை மிளகா, 10 முந்திரி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கணுன்னு அவசியம் இல்லை, நம்ம ப்ரௌன் கலராக வதக்கணுன்னு அவசியம் இல்லை. லைட்டாக இந்த மாதிரி ஸ்டேஜில் வதங்கினாவே நல்லா போதும். பச்சை மிளகாவும் நம்மளுக்கு நல்லா வதங்கிருச்சு. ஸோ எண்ணெய் நெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், இங்கேயும் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக கிண்டி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சும் அந்த நெய்யும் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ நம்ம தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறம் உடனே இதுக்கு அளவு தண்ணியே நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 டம்ளர் சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கேன். ஸோ 1 டம்ளர் ரைஸுக்கு 1.25 டம்ளர் தண்ணி, அதுதான் அளவு. ஸோ தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்னென்னா ஒரு சின்ன சைஸ் தக்காளி நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம தக்காளி ஆட் பண்ணணும், தண்ணி ஊற்றினதுக்கப்புறம். ஏன்னா நம்ம தக்காளியை முன்னாடியே ஆட் பண்ணிட்டா அந்த கலர் சேஞ்ச் ஆயிடும். ஸோ நெய் சாதம் எப்போவுமே வெள்ளையாக தானே இருக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த ஸ்டேஜில் தக்காளி ஆட் பண்ணுறோம். ஸோ பாருங்கள், லைட்டாக கொதி வந்துடுச்சு. ஸோ இப்போ ஊற வச்சுருக்க ரைஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக கிண்டி விடணும், ரைஸ் உடையாமல். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கலாம். எனக்கு கரெக்டாக இருக்குது. ஒரு 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான நெய் சாதம் ரெடி ஆயிரும். ஸோ பாருங்கள், இப்போ விசில் அடங்கிடுச்சு. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு நெய் சாதம். நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு ஓப்பன் பண்ணும்போதே அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. சாதமும் நல்லா வெந்திருக்கு, நல்லா உதிரியாக வெந்திருக்கு. ஸோ நான் சொன்ன அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும், ஈஸியாகவும் நம்ம செஞ்சிடலாம். ஸோ நான் இன்றைக்கி நெய் சாதத்தை கூட மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்டேன், அட்டகாசமாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.